ஓம் சாந்தி. மே 6, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் அவர் உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார். கேள்வி: நீங்கள் எந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்? பதில்: நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே தூய்மையாகுங்கள். தூய்மையாக்குபவரான தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை வழங்கியுள்ளார். இப்பொழுது தந்தையை காட்ட வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாகும். மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றார் என்று கூறப்படுகிறது. பாடல்: உங்கள் பாதையில் வாழ்ந்து உங்கள் பாதையிலேயே மடிவேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாடலின் அர்த்தத்தை கேட்டீர்கள். பாபா, நாங்கள் உங்களுடைய ருத்ராட்ச மாலையில் கோர்க்கப்படுவோம். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் இயற்றப்பட்டது. உலகிலுள்ள சம்பிரதாயங்கள் அனைத்தும், அதாவது தானங்கள் செய்வது, தவம், வழிபாடுகள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. பக்தி ராவண ராஜ்யத்திற்கு உரியது. இந்த ஞானம் ராம ராஜ்யத்திற்கு, கடவுளின் ராஜ்யத்திற்கு உரியது. கியான் என்பது ஞானம், அதாவது இது கல்வி என்று அழைக்கப்படுகிறது. பக்தியை கல்வி என அழைக்க முடியாது. பக்தியில் எவராக ஆக வேண்டும் என்ற இலக்கு எதுவும் இல்லை. பக்தி ஒரு கல்வி அல்ல. ராஜயோகத்தை கற்றுக்கொள்வது ஒரு கல்வியாகும். ஒரு பாடசாலையில் ஓரிடத்திலேயே நீங்கள் கற்கின்றீர்கள். ஆனால் பக்தியிலோ நீங்கள் வீட்டுக்கு வீடு தடுமாறி அலைகின்றீர்கள். கல்வி என்றால் கல்வியாகும். எனவே நீங்கள் மிக நன்றாக கற்க வேண்டும். நீங்கள் மாணவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தம்மை மாணவர்களாக கருதாத பலர் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் கற்பதே இல்லை. அவர்கள் தந்தையை தந்தையாக கருதுவதும் இல்லை. அத்துடன் சிவ் பாபாவை சத்கதியை அருள்பவராக கருதுவதும் இல்லை. இங்கிருக்கும் சிலரின் புத்தியில் எதுவும் தங்குவதில்லை. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது சகல வகையானோரையும் கொண்டிருக்க வேண்டும். தூய்மை அற்றவர்களான உங்களை தூய்மையாக்குவதற்கே தந்தை வந்துள்ளார். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள் என நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தூய்மையாகுங்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் செய்தியை வழங்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். தற்சமயம் பாரதம் விலைமாதர் இல்லமாக உள்ளது. ஆனால் முன்னர் அது சிவாலயமாக விளங்கியது. இப்பொழுது 2 கிரீடங்களும் அதனிடம் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே இதனை அறிவீர்கள். தூய்மை ஆக்குபவராகிய தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். நினைவு செய்வதில் மாத்திரமே முயற்சி உள்ளது. மிக சிலரே நினைவில் இருக்கின்றார்கள். பக்தர்களின் மாலையும் வெகு சிலரை மட்டுமே கொண்டுள்ளது. தன்னா பக்தர், நாரதர், மீரா போன்று வெவ்வேறு பக்தர்களின் பெயர்கள் உள்ளன. அனைவரும் இங்கே வந்து கற்க மாட்டார்கள். ஒரு கல்பத்தின் முன்னர் கற்றவர்கள் மாத்திரமே மீண்டும் வருவார்கள். அத்துடன் அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் உங்களை ஒரு கல்பத்தின் முன்னரும் சந்தித்தோம். நாங்கள் இங்கே கற்க வந்தோம். நாங்கள் நினைவு யாத்திரையை கற்க வந்தோம். குழந்தைகளாகிய உங்களை வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்வதற்காகவே தந்தை இப்பொழுது வந்துள்ளார். அவர் விளங்கப்படுத்துகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்கள். இதனாலேயே வந்து உங்களை தூய்மையாக்குமாறு நீங்கள் என்னை அழைத்தீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். தந்தை உங்களுக்கு கற்பித்து உங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை என்று அழைக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை தூய்மையாக்குபவர் என்று அழைக்க முடியாது.
உங்களை தவிர வேறு எவருக்கும் தந்தை யார் என்றோ அல்லது அவர் எவ்வாறு எங்களுக்கு ஞானத்தை வழங்குகின்றார் என்பதோ தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே தந்தை தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். புதிய குழந்தைகளை உடனடியாக தந்தை சந்திக்க மாட்டார். தந்தை கூறுகின்றார், மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே தந்தையை காட்டுகின்றீர்கள், வெளிப்படுத்துகின்றீர்கள். பாபா பல புதிய குழந்தைகளை நீண்ட காலமாக சந்தித்திருந்தாலும் தந்தை புதியவர்களை சந்திக்கவோ அல்லது பேசவோ வேண்டியதில்லை. அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. பலர் வந்தனர். நீங்கள் இராணுவத்தினரையும் ஈடேற்ற வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் தமது தொழிலை செய்ய வேண்டியுள்ளது. இல்லாது விட்டால் எதிரி வந்து தாக்கிவிடுவான். அவர்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். யுத்த களத்தில் தமது ஷரீரங்களை நீக்குபவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என கீதை கூறுகின்றது. எவ்வாறாயினும் அவ்வாறு உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. சொர்க்கத்தை ஸ்தாபிப்பவர் இங்கே வரும்பொழுதே உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். சொர்க்கம் என்றால் என்னவென்று எவருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது 5 விகாரங்களாகிய ராவணனுக்கு எதிராக போராடுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஷரீரமற்றவர்கள் ஆகுவீர்களாக. நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை வைத்து என்னை நினைவு செய்யுங்கள் என வேறு எவரும் கூற மாட்டார்கள். ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் சர்வ சக்திவான் என உங்களால் அழைக்க முடியாது. பிரம்மா, விஷ்ணு அல்லது சங்கரரை ஸ்ரீ என உங்களால் அழைக்க முடியாது. ஒரே ஒரு தந்தை மட்டுமே சர்வ சக்திவான். அவரே உலக சர்வ சக்திவான். ஒரே ஒரு தந்தை மட்டுமே ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். அந்த சாதுக்கள், புனிதர்கள் அனைவரும் சமய நூல்களின் அதிகாரிகள். அவர்களை பக்தியின் அதிகாரம் கொண்டவர்கள் என்று கூட உங்களால் அழைக்க முடியாது. அவர்கள் சமய நூல்களின் அதிகாரிகள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அனைத்தும் சமய நூல்களிலேயே உள்ளது. தமது பக்திக்கான பலனை கடவுள் வழங்குவார் என அவர்கள் நம்புகிறார்கள். பக்தி எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றோ அல்லது எப்பொழுது அது முடிவடைகின்றதோ என்றோ அவர்களுக்கு தெரியாது. தாம் செய்யும் பக்தியால் கடவுள் களிப்படைகின்றார் என பக்தர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் கடவுளை காணும் ஆசையை கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர் யாருடைய வழிபாட்டினால் களிப்படைவார்? நீங்கள் அவரை மட்டும் வழிபட்டால்தான் அவர் நிச்சயமாக களிப்படைவார். நீங்கள் சங்கரரை வழிபட்டால் தந்தையால் எவ்வாறு களிப்படைய முடியும்? நீங்கள் ஹனுமானை வழிபட்டால் தந்தை களிப்படைவாரா? அவர்கள் காட்சியை பெறுகின்றார்கள், வேறு எதனையும் அவர்கள் பெறுவதில்லை. தந்தை கூறுகின்றார், நான் அவர்களுக்கு காட்சிகளை அருளினாலும் அவர்களில் எவராலும் வந்து என்னை சந்திக்க முடியாது. இல்லை, நீங்கள் மட்டுமே வந்து என்னை சந்திக்கின்றீர்கள். கடவுளை சந்திப்பதற்காக பக்தர்கள் பக்தி செய்கிறார்கள். எந்த வடிவில் வந்து கடவுள் தம்மை சந்திப்பார் என எமக்கு தெரியாது என அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அது குருட்டு நம்பிக்கை எனப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது தந்தையை சந்தித்துள்ளீர்கள். அஷரீரியான தந்தை வந்து ஒரு ஷரீரத்தை ஏற்கும் பொழுதே அவரால் தனது அறிமுகத்தை வழங்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் கூறுகின்றார், நான் உங்களுடைய தந்தை. 5000 வருடங்களுக்கு முன்னர் நான் உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கினேன். அதன் பின்னர் நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். இந்த உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. துவாபர யுகம் ஆரம்பமாகிய பின்னரே மற்ற மதங்கள் வருகின்றன. ஒவ்வொரு மத ஸ்தாபகரும் தனது சொந்த மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வருகின்றார். அவர்களில் எவரேனும் எவ்வளவு மகத்தானவர்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. அது எவருடைய மகத்துவமும் இல்லை. தந்தை பிரம்மாவில் பிரவேசிக்கும் பொழுது மட்டுமே இவருக்கு மகத்துவம் ஏற்பட்டது. இவர் தனது வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார். கடவுள் தனக்குள் பிரவேசிப்பார் என்பதை இவர் அறிந்திருக்கவில்லை. தந்தை இவரினுள் பிரவேசித்து தான் எவ்வாறு இவரில் பிரவேசித்துள்ளார் என்பதை விளங்கப்படுத்தினார். அவர் கூறினார், எவ்வாறு உங்களுக்கு சொந்தமானது எனக்குரியதாக ஆகின்றது என்பதையும் எனக்குரியது எவ்வாறு உங்களுக்கு உரியதாக ஆகின்றது என்பதையும் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஷரீரம், மனம், செல்வத்தினால் எனது உதவியாளர் ஆகின்றீர்கள்.
அதன் பிரதிபலனாக நீங்கள் அதனை பெற்றுக்கொள்வீர்கள். தந்தை கூறுகின்றார், தனது சொந்த பிறவிகளை பற்றியே தெரிந்திராத சாதாரணமான ஒருவரின் ஷரீரத்திலேயே நான் பிரவேசிக்கின்றேன். ஆனால் எவருக்கும் எப்பொழுது அல்லது எவ்வாறு நான் வருகின்றேன் என்பது தெரியாது. தந்தை எவ்வாறு இந்த சாதாரணமான ஷரீரத்தில் பிரவேசித்துள்ளார் என்பதை இப்பொழுது உங்களால் காணக்கூடியதாக உள்ளது. இந்த ஷரீரத்தின் மூலமாக அவர் எங்களுக்கு ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கின்றார். இந்த ஞானம் மிக இலகுவானது. நரகத்தின் வாயில்கள் எப்பொழுது மூடுகின்றன என்பதையும் எவ்வாறு சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கின்றன என்பதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். ராவண ராஜ்யம் துவாபர யுகத்துடன் ஆரம்பமாகிறது. அப்பொழுதே நரகத்தின் வாயில்கள் திறக்கின்றன. பழைய புதிய உலகங்கள் அரைக்கு அரைவாசி ஆகும். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கான வழியை காட்டுகின்றேன். தந்தையை நினைவு செய்யுங்கள். பல பிறவிகளுக்குரிய உங்கள் பாவங்கள் தீரும். இந்த பிறவியில் நீங்கள் செய்துள்ள பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிறவியில் என்ன பாவங்களை நீங்கள் செய்துள்ளீர்கள் என உங்களுக்கு நினைவுள்ளது. நீங்கள் என்ன புண்ணியம் செய்து தானங்கள் செய்துள்ளீர்கள் என்பதையும் அறிவீர்கள். இவர் எனது குழந்தை பருவத்தை அறிவார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஷியாம் சுந்தர், அதாவது அவலட்சணமானவரும் அழகானவரும் என அழைக்கப்படுகின்றார். இதன் அர்த்தம் எவரின் புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. அவருடைய பெயர் ஷியாம் சுந்தராக இருப்பதனால் அவர்கள் அவரை கருநீல நிறமாக உருவாக்கி உள்ளனர். ரகுநாதர் ஆலயத்தையும் ஹனுமான் ஆலயத்தையும் பாருங்கள். அனைவரதும் ரூபங்களும் அவலட்சணமாக உருவாக்கப்பட்டுள்ளன. இது தூய்மையற்ற உலகம். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அவலட்சணமானவர்களில் இருந்து அழகானவர்கள் ஆகுவதற்கான அக்கறையை கொண்டுள்ளீர்கள். எனவே இவ்வாறு செய்வதற்கு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். தந்தை கூறுகின்றார், இது உங்கள் இறுதிப் பிறவி. என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஷரீரத்தை இங்கே துறக்க வேண்டும். அவர் உங்களை உங்கள் ஷரீரங்களுடன் அழைத்து செல்ல மாட்டார். தூய்மையற்ற ஆத்மாக்களால் அங்கு செல்ல முடியாது. எனவே தந்தை உங்களை தூய்மையாக்குவதற்கான வழிகளை நிச்சயமாக காட்டுவார். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் குருட்டு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிவ காசியை பற்றி பேசுகிறார்கள். பின்னர் கங்கையை சிவன் கொண்டு வந்ததாகவும் கங்கை பகீரதனின் மூலமாக பாகீரதம் மூலமாக வெளிப்பட்டது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவரின் தலையிலிருந்து எப்படி நீர் வெளிப்பட முடியும்? பகீரதனின் தலையின் மூலமாக கங்கை வெளிப்படுவதற்கு அவர் மலைகளில் அமர்ந்திருக்கின்றாரா? கடலில் இருந்து சென்ற நீரே மழையாக பொழிகிறது. அதன் பின்னர் அந்த நீர் உலகெங்கும் பொழிகிறது. எங்கும் நதிகள் உள்ளன. மலைகளில் உள்ள நீர் பனிக்கட்டி ஆகின்றது. அந்த பனிக்கட்டி தொடர்ந்தும் உருகி நதியாக பாய்கிறது. மலைகளில் உள்ள குகைகளில் உள்ள நீரும் கிணறுகளை நிரப்புகிறது. இவையும் மழையில் தங்கியுள்ளன. மழை எதுவும் இல்லாத பொழுது கிணறுகள் வறண்டு போகின்றன. நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள், பாபா எங்களை தூய்மையாக்கி சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள். கிருஷ்ண பூமியான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான விருப்பத்தையே மக்கள் கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு பூமியை பற்றி எவருக்கும் தெரியாது. நான் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் கடவுளை சர்வ வியாபியென அழைப்பதனால் தாம் எங்கே பார்த்தாலும் கடவுளை மட்டுமே பார்க்கிறார்கள் என ஏன் அவர்கள் கூறுவதில்லை? இதனாலேயே அனைவரும் பரமாத்மாவின் ரூபமே என பரமாத்மாவின் கடவுளின் பக்தர்கள் கூறுகிறார்கள். அவரே இந்த முழு நாடகத்தையும் இடம்பெற செய்கின்றார். இந்த அற்புதமான நாடகத்தை உருவாக்குவதற்காக கடவுள் ஒரு ரூபத்தை எடுத்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். அதனால் அவர் நிச்சயமாக ஒரு பாகத்தை நடிப்பார்.
கடவுளின் ஸ்வர்க்க பூமியை பாருங்கள். அங்கே அழுக்கு என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கே அழுக்கை தவிர வேறெதுவும் இல்லை. இங்கே கடவுள் சர்வ வியாபி என்றும் கடவுளே சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றார் என்றும் மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ஒரு குழந்தையை பெறும் பொழுது சந்தோஷமடைகிறார்கள். ஆனால் அந்த குழந்தை இறந்துவிட்டால் அவர்கள் துன்பமடைகிறார்கள். கடவுள் உங்களுக்கு எதனையாவது வழங்கி பின்னர் அதனை திரும்ப எடுத்துக்கொண்டார். எனவே இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது? சத்திய யுகத்தில் அவர்கள் அழக்கூடிய வகையில் எவ்வித துன்பத்தையும் அனுபவம் செய்ய மாட்டார்கள். பற்றை வென்ற அரசனின் உதாரணம் உள்ளது. அந்த உதாரணங்கள் அனைத்தும் பொய்யானவை. அதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. சத்யுகத்தில் சாதுக்கள் புனிதர்கள் போன்ற எவரும் இல்லை. அத்தகைய விஷயங்கள் இங்கே இருக்க முடியாது. பற்றை வென்ற அரசர் எவரும் இங்கிருக்க முடியாது. கடவுள் பேசுகின்றார். இப்பொழுது யாதவர்களும் கௌரவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்கிறார்கள்? உங்களுடைய யோகம் தந்தையுடனேயே ஆகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களின் மூலமாக நான் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றேன். இப்பொழுது தூய்மையாக்குபவர்கள் பின்னர் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவார்கள். நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் கூறுங்கள், கடவுள் கூறுகின்றார், சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னை மட்டும் நேசியுங்கள். வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். இந்த நினைவு கலப்படமற்ற நினைவு எனப்படுகிறது. இங்கே நீங்கள் தண்ணீர் போன்றவற்றை படைக்க வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவற்றை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் கடவுளையும் நினைவு செய்தீர்கள். குருமார்கள் கூறுவார்கள், என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் கணவனை நினைவு செய்யாதீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பல விஷயங்களை பாபா விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதே அவர் பிரதானமாக விளங்கப்படுத்துகின்ற விஷயம். பாபா கூறுகின்றார், சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபா என்றால் கடவுள் என்ற அர்த்தம். கடவுள் அஷரீரியானவர். அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள் என அழைக்க மாட்டார்கள். கிருஷ்ணர் ஒரு குழந்தையாவார். ஷிவ் பாபா இவரில் இல்லாது விட்டால் நீங்கள் இங்கே இருப்பீர்களா? ஷிவ் பாபா உங்களை தத்தெடுத்து இவரின் மூலமாக உங்களை தனக்கு சொந்தமாக்குகின்றார். எனவே இவர் தாயாகவும் அத்துடன் தந்தையாகவும் இருக்கின்றார். ஷரீர ரூபத்தில் உள்ள ஒரு தாய் தேவைப்படுகின்றார். அவரே ஷிவ் பாபாவே தந்தையாவார். எனவே இந்த விஷயங்களை மிக நன்றாக கிரகியுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இட்டு குழந்தைகளாகிய நீங்கள் குழப்பமடையக்கூடாது. ஒரு பொழுதும் கற்பதை நிறுத்தாதீர்கள். சில குழந்தைகள் தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றார்கள். பின்னர் அவர்கள் முகம் கோணி தமது சொந்த பாடசாலையை திறக்கின்றார்கள். அவர்கள் யாராவது ஒருவருடன் முரண்பட்டதும் சென்று தமது சொந்த பாடசாலையை திறக்கிறார்கள். அது முட்டாள்தனம். அவர்கள் முகம் கோணினால் பாடசாலையை திறப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்களின் ஷரீர உணர்வு அவர்களை தொடர அனுமதிப்பதில்லை. அவர்கள் புத்தியில் விரோதத்தை கொண்டிருப்பதனால் அதனை மட்டுமே நினைவு செய்கிறார்கள். அதனால் அவர்களால் எவருக்கும் எதனையும் விளங்கப்படுத்த முடியாது. அவர்கள் யாருக்கு ஞானத்தை வழங்குகின்றார்களோ அவர்கள் விரைவாக முன்னேறி செல்கிறார்கள். இவர்களோ கீழே விழுகிறார்கள். இப்படியும் நடக்கிறது. தனது சொந்த ஸ்திதியை விட மற்றவர்களின் ஸ்திதியானது பெருமளவில் நன்றாக இருப்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். சில சந்தர்ப்பங்களில் மாணவர் அரசராகின்றார். ஆசிரியர் பணிப்பெண்ணாக அல்லது வேலையாளாக ஆகின்றார். முயற்சி செய்து தந்தையின் கழுத்து மாலையின் ஒரு பாகம் ஆகுங்கள். பாபா, நான் உயிர் வாழும் வரை உங்களுக்கே உரியவனாக இருப்பேன். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதால் மட்டுமே உங்கள் படகால் அக்கறைக்கு செல்ல முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1.
எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் ஒரு பொழுதும் குழப்பமடையாதீர்கள். மற்றவர்களுடன் முகம் கூனி என்றுமே கற்பதை நிறுத்திவிடாதீர்கள். விரோதத்தை கொண்டிருப்பது ஷரீர உணர்வாகும். தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திற்குள் நீங்கள் செல்லாதிருப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நடத்தையானது தந்தையை வெளிப்படுத்தும் வகையில் மிகவும் தூய்மையானவர் ஆகுங்கள். 2. தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்கும் வகையில் உங்கள் புத்தியில் தந்தை மீது அன்பு வைத்திருங்கள். உங்கள் ஷரீரம் மனம் செல்வத்தினால் தந்தையின் முழுமையான உதவியாளர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் இரகசியத்தின் அறிந்திருப்பதன் மூலம் சகல இரகசியங்களையும் அறிந்தவராகி சதா சந்தோஷமாக இருப்பீர்களாக. வீட்டில் தமது குடும்பங்களுடன் வசிக்கும் பொழுதும் பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் இரகசியத்தை அறிந்த குழந்தைகள் தங்களுடனும் சந்தோஷமாக இருப்பார்கள். தமது குடும்பங்களையும் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள். அதனுடன் கூடவே பிரபுவும் சதா அவர்களை குறித்து மகிழ்ச்சியடைகின்றார். ஏனென்றால் அவர்களிடம் உண்மையான இதயங்கள் உள்ளன. இந்த இரகசியத்தை அறிந்தவர்களாகவும் சதா சந்தோஷமாகவும் இருக்கும் இத்தகைய குழந்தைகள் எவரையும் தமக்கோ அல்லது வேறு எவருக்குமோ ஆலோசகர் ஆக வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களால் தமது சொந்த தீர்மானங்களை எடுக்க முடியும். அதனால் அவர்கள் எவரையும் தமது ஆலோசகராக, சட்டத்தரணியாக அல்லது நீதிபதியாக வேண்டிய அவசியமில்லை. ஸ்லோகம். சேவை செய்வதனால் நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் உங்களின் நல்ல ஆரோக்கியத்தின் அடிப்படையாகும். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உங்களின் ஷரீரத்தில் இருக்கும் பொழுதும் மூச்சு விடுவது அவசியம். ஏனென்றால் உங்களால் மூச்சுவிட முடியாமல் போகும்போது நீங்கள் உயிரற்றவர் ஆகின்றீர்கள். அதேபோல் தூய்மையே பிராமண வாழ்க்கையின் மூச்சாகும். தூய்மையே உங்களின் 21 பிறவிகளுக்கான வெகுமதிக்கான அடிப்படையாகும். ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திப்பதன் அடிப்படை தூய புத்தியாகும். சங்கமயுக பெரு பேறுகளினதும் எதிர்கால பூஜிக்க தகுதி வாய்ந்த அந்தஸ்தினதும் அடிப்படை தூய்மையே ஆகும். ஆகவே தூய்மையின் ஆளுமையே ஓர் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.